கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லையா? இங்கே யோவான் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிற செய்தி என்னன்னு சொன்னால், இயேசு இந்த பூமியில் சுற்றி திறந்தபோது ஊழியத்தை செய்தபோது செய்த அற்புதங்களின் நோக்கம் என்ன என்பதை குறித்து ரெண்டு காரியங்களை இந்த வசனத்தில் சொல்கிறேன். ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறதுக்காக. ரெண்டாவது, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த அற்புதங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். ஆமென். ஏனென்றால் இயேசு தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. இன்றைக்கி நிறைய கள்ள கிறிஸ்துகள் ஏற்பட்டு இருக்கிறாங்க. ஆகவே அதை அடையாளம் கண்டுகொள்வதற்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத எல்லாமே கள்ள கிறிஸ்துகள். கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணணும். அதுதான் அவர் குமாரனாகிய இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி நாம் விசுவாசித்து அறிக்கை செய்யணும். அடுத்தது, விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனை அடையும்படியாக எழுதப்பட்டிருக்கு சொல்லி. நித்திய ஜீவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தமே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தான் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். பிராமிஸ் அல்லது வாக்குறுதி. என்கிட்ட வந்துட்டால் வேலை கொடுப்பேன், திருமணம் நடத்தி தருவேன், பிள்ளை செல்வம் தருவேன், பிளாட் தருவேன், நல்லா அதெல்லாம் சொல்லலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாக உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி, மரணமில்லாத பெருவாழ்வு, நித்தியமாய் அவரோடு கூட வாழப்போகிற அந்த வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை சதமும் கிடையாது, வாடகை வீடு. நித்தியமாக வாழ போகிறது பரலோக ராஜ்யம், பரலோகத்தில் தான். அதுதான் இங்கே சொல்கிறாரு. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறதுக்காக அற்புதங்கள் எழுதப்பட்டது. ரெண்டாவது, விசுவாசித்து அவர் நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி. ஆகவே இதை நாம் அறியாமல் ஏதோ கண்மூடித்தனமாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதை உட்பொருளை நம்ம நன்றாய் அறிந்து கொள்ளவர்களாக இருக்கணும். இல்லையா? அறிந்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். நேசி நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த அற்புதங்கள் செய்தப்பட்டது நோக்கத்தை நாங்கள் பார்த்தோம்ப்பா. அதை அறிந்து நாங்கள் அதை கீழ்ப்படிஞ்சு வாழ உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.